இயேசுநாதா வாரும் இயேசுநாதா எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இயேசுநாதா வாரும் இறைவனே வாரும் இறைவனே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறைவனே வாரும் இறையாவியே வாரும் இறையாவியே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறையாவியே.
மத்தேயு எழுதிய நற்செய்தி அலகு 8 இறை சொற்றொடர்கள் 23 முதல் 27 முடிய. அக்காலத்தில் இயேசு படகில் ஏறவே அவருடைய சீடர்களும் அவரோடு ஏறினார்கள். திடீரென கடலில் பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டது. படகுக்கு மேல் அலைகள் எழுந்தன. ஆனால் இயேசு தூங்கிக் கொண்டிருந்தார். சீடர்கள் அவரிடம் வந்து, ஆண்டவரை காப்பாற்றும், சாகப் போகிறோம் என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நம்பிக்கை குன்றியவர்களே, ஏன் அஞ்சுகிறீர்கள் என்று கேட்டு எழுந்து காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டார். உடனே மிகுந்த அமைதி உண்டாயிற்று. மக்கள் எல்லாரும் காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் எத்தகையவரோ என்று வியந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இயேசுவோடு இருந்தாலும் அவருடைய போதனைகளால் அதிகம் கவரப்படாதவர்கள் சீடர்கள் என்று நாம் சொல்ல முடியும். அவர்கள் மட்டுமல்ல, இன்றைக்கு இந்த உலகத்தில் வாழுகின்ற 99% கிறிஸ்தவர்களும் இயேசுடைய போதனைகளால் அதிகம் கவரப்பட்டவர்கள். ஆனால் இவர்கள் சீடர்கள் அல்ல என்று என்னால் சொல்ல முடியும். கூட்டத்தினர் இயேசு செய்த புதுமைகளையும் அற்புதங்களையும் பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். அவருடைய அதிகாரத்தை எண்ணி வியப்படைகிறார்கள். ஆனால் இது ஒன்று கூட சீடர்களின் உள்ளங்களை மாற்றிவிட முடியவில்லையே. அதனுடைய வெளிப்பாடுதான் நாம் வாசிக்க கேட்ட இந்த நற்செய்தி வாசகம். இயேசு தன்னை பின்தொடர நினைத்தவர்களுக்கு இப்போதுதான் அறிவுரைகளை சொல்லி இருக்கிறார். அவர்கள் அர்ப்பண உணர்வோடு பின்பற்ற வேண்டும் என்று அறிவுறுத்தி இருக்கிறார். கடவுள் அவர்களோடு அவர்களது துன்பத்தில் உடனிருப்பார் என்று நம்பிக்கை கொடுத்திருக்கிறார். அந்த போதனை முடிந்து சிறிது நேரத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. போதனையை சீடர்கள் மேலோட்டமாக கேட்டிருக்கிறார்கள். அது அவர்களது உள்ளத்தை சென்றடையவில்லை. வெளியிலிருந்து அதனை ஒப்புக்கு கேட்டிருக்கிறார்கள். அதனால்தான் அந்த போதனையை வாழ்வாக்க அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்த போது அவர்கள் அதனை தவற விட்டு விட்டார்கள். வாழ்வாக்க மறந்து விட்டார்கள். அதனை இயேசு கண்டிக்கிறார். போதனை என்பது வாழ்வை தொட வேண்டும். போதகர்களும் உள்ளங்களை தொட வேண்டும். சொல்லுவார்கள், போதகத்தை பாரு, போதகரை பார்க்காத. அதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. போதகரை பார்க்க வேண்டும், போதனைகளையும் பார்க்க வேண்டும். சொல்லிட்டு கொஞ்சம் போல செய்யாம இருந்தா அந்த போதகரை எப்படி நம்புறது? இயேசு கொஞ்சம் போல சொல்லிட்டு அது செய்யாம இருந்தா அந்த இயேசு இந்த உலகம் நம்பி இருக்குமா, ஏற்றுக்கொண்டிருக்குமா? கேள்விதான். எனவே போதனை என்பது வாழ்வை தொட வேண்டும். போதகரும் வாழ்க்கை உள்ளங்களை, மனித உள்ளங்களை தொட வேண்டும். போதனையை நாம் வெறுமனை கேட்டால் மட்டும் போதாது, அதனை நமது வாழ்வாக்க நாம் உறுதி எடுக்க வேண்டும். அந்த போதனை மேலோட்டமாக கேட்டுவிட்டு சாதாரணமாக எடுக்கக்கூடிய மனநிலையை விட்டுவிட்டு இறை வார்த்தையை வாழ்ந்து காட்ட நாம் உறுதி எடுக்க வேண்டி இருக்கிறது. மட்டுமல்ல, இந்த பகுதி வாசிக்கின்ற போது நமக்குள்ளாக அடிக்கடி வருகிற ஒரு கேள்வி ஒன்று, இயேசு எதற்காக தான் அன்பு செய்கின்றவர்களை இவ்வளவு அஞ்சுவதற்கு செய்கிறார்? அவர் நினைச்சா புயல் வராம வைக்க முடியாதா? இவ்வளவுக்கு தன் சீடர்களை பயப்படுத்தி கஷ்டப்படுத்தி புயலை அடக்க வேண்டுமா? இந்த கேள்விகள் நமக்குள்ளாக எழுவது இயல்பு என்றாலும் இவை அனைத்துமே மேலோட்டமான கேள்விகள். இதனை விட மேலான ஒரு பொருளை இந்த பகுதி நிச்சயமாக தருகிறது. எனவே மேலோட்டமானவைகளை பற்றி எண்ணாமல் இந்த பகுதி தருகிற ஆழ்ந்த சிந்தனைகளை நாம் கண்டிப்பாக தியானித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொருவர் எங்கெல்லாம் இயேசு இருக்கிறாரோ அங்கெல்லாம் அமைதி இருக்கும் என்று கூட அடுத்த செய்தி. வாழ்வில் எவ்வளவு பெரிய புயல், அலையலையாக புயல்கள், துன்பங்கள் சூழ்ந்தாலும் நாம் இயேசுவோடு இருந்தால், இயேசுவின் மதிப்பீடுகளோடு வாழ்ந்தால், இயேசுவின் மனநிலையிலே நேர்மையாக இருந்தால், இயேசுவை பற்றி பிடித்திருந்தால் நமக்குள்ளாக அமைதியை உணர முடியும். இயேசுவின் பிரசன்னம் எங்கு இருக்கிறதோ அங்கு இருளும் ஒளிதரும், துன்பமும் இன்பமாகும். சீடர்கள் புயலை கண்டு பயப்படுகிறார்கள். இது ஒரு கடுமையான புயல் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். இத்தனை ஆண்டுகளாக கடலில் மீன்பிடி தொழிலை செய்கிற அவர்களுக்கு புயலின் வேகம், தாக்கம் நன்றாக தெரிந்திருக்க முடியும். ஆனால் இயேசு அவர்களோடு இருக்கிறார், எனவே நாம் பயப்பட தேவையில்லை என்ற உண்மையை அவர்கள் மறந்து விடுகிறார்கள். இயேசு நம்மோடு இருக்கிறார் என்ற உணர்வு அவர்களுக்கு இருந்திருந்தால் நிச்சயம் அவர்கள் அஞ்சியிருக்க மாட்டார்கள். அன்புக்குரியவர்களை, இயேசு நம்மோடு இருக்கிறார் என்ற எண்ணம் நமக்குள்ளாக எப்போதும் இருக்க வேண்டும். இயேசு நம்மோடு இருக்கும்போது நாம் எதற்கும் அஞ்ச தேவையில்லை என்ற விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா
தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, அன்பிய வாழ்க்கையில, சமய வாழ்க்கையில, சமூக வாழ்க்கையில, நாட்டு வாழ்க்கையில, ரோட்டு வாழ்க்கையில, காட்டு வாழ்க்கையில பார்த்தோம்னா நிறைய பயப்பட வேண்டிய தேவைகள் தான் இப்பொழுது வந்து கொண்டே இருக்கிறது. நம்மளை அறியாமலே உருவாகிற அச்சம், பயம் நம்மை தொற்றிக் கொள்கிறது. அது ஏன்னு தெரிய மாட்டேங்குது. எனவே நாம் நம்புகிற இயேசு உண்மையான அமைதி தருகின்ற கடவுள் என்று சொன்னார். அந்த நம்பிக்கையிலே, விசுவாசத்திலே நாம் வளர்த்தெடுப்போம். ஆமேன். மன்றாடுவோமாக. இறைவா, எங்கள் யாவரின் உள்ளத்திலும் எழுகின்ற கொந்தளிப்பை போக்கி உமது அமைதியை எங்களுக்கு தாரும். ஆமேன். அருளும் தெய்வமே, அன்பு நிறை தேவனே, அருளுமே அருளுமே அமைதி அருளுமே, அருளுமே அருளுமே அமைதி அருளுமே, அருளுமே அருளுமே அமைதி அருளுமே. நாங்கள் வாழ அருளுமே அருளுமே அமைதி அருளுமே, அருளால நாங்கள் வளர அருளுமே அருளுமே அமைதி அருளுமே, அன்பாக நாங்கள் வாழ அருளுமே அருளுமே அமைதி அருளுமே, அருளால நாங்கள் வளர அருளுமே அருளுமே அமைதி அருளுமே, அருளும் தெய்வமே, அன்பு நிறை தேவனே, அருளுமே அருளுமே அமைதி அருளுமே, அருளுமே அருளுமே அமைதி அருளுமே, அருளுமே அருளுமே அமைதி அருளுமே. லா 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 இருக்க அருளுமே அருளுமே அமைதி அருளுமே, பண்பால் நிதம் இருக்க அருளுமே அருளுமே அமைதி அருளுமே, பணிவாலயாம் இருக்க அருளுமே அருளுமே அமைதி அருளுமே, பண்பால் நிதம் இருக்க அருளுமே அருளுமே அமைதி அருளுமே, பாசத்தால் நிறைந்திருக்க அருளுமே அருளுமே அமைதி அருளுமே, பயிர்வாலை வாழ்ந்திருக்க அருளுமே அருளுமே அமைதி அருளுமே, அருளுமே அருளுமே அமைதி அருளுமே, அருளுமே அருளுமே எமக்கு அருளுமே. அமைதி அருளும் தெய்வமே, அன்பு நிறை தேவனே, அருளுமே அருளுமே அமைதி அருளுமே, அருளுமே அருளுமே அமைதி அருளுமே, அருளுமே அருளுமே அமைதி அருளுமே. மாண்புயரிவருள்ளடையாளமே
அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென்.
புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.